மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு, அதனால் பேச சிரமமாக இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோ போட்டாகணும். ஏன் அப்படின்னா, இந்த விஜயும் ஆதவ அர்ஜுனா ஒரு கும்பல் இருக்குல்ல, இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்துக்கிட்டு ஜீசஸ் சேவ் அந்த கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தான் ரொம்ப பெரிய புத்திசாலி, மக்கள் எல்லாம் கிணக்கிருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறானுங்க. அதுக்கு இந்த மீடியா ஃபுல்லாக ஒத்துவுது இல்லையா, அது சமீபத்தில் எப்படியான நகர்வில் இருக்குது, அதை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அதனால் அந்த வீடியோ போடுறோம். முதலாவது வெட்ட வெளிச்சமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் முன்னுக்கூட்டியே பிளான் பண்ணிட்டாங்க எப்படி இந்த அரசியலுக்குள்ளே எப்படி நகருன்றது. அதுக்கு விஜய ஒரு கருத்தியல் தலைவர் அப்படி தூக்கி பிடிக்கிறார் யார், ஆதவ அர்ஜுனா. ஆனால் அதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு நகர்த்துறாங்க. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆதவ அர்ஜுனாவை சேர்த்துக்கிட்டு இவர் திடீர்னு அரசியல் கட்சியில் ஓட்டான்னு வச்சுக்கவேன், எல்லா பேரும் கேட்பாங்க யாரா இந்த ஆதவ அர்ஜுனா கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானுங்க, ஆதவ அர்ஜுனா மார்ட்டினோட மருமையன், வேறு அடையாளமே அவர் கிடையாது. மார்ட்டின் யார், லாட்டரி மார்ட்டின். ஏறக்குறைய ஒரு 25 லட்சம் குடும்பத்தை நடுத்தருவில் விட்டவர். இது தமிழ்நாட்டில் மட்டும் லாட்டரி விற்கின்ற பேரில் போலி லாட்டரி விற்றவர். இது நம்ம 4 கேள்வி கேட்பாங்க. எனவே நான் தான் அரசியல் கட்சிக்காரன் திடீர்னு தலைவராக வந்துக்கிறீங்க, நீ வந்து அப்படி ஒரு சுற்றிடுவா எப்படி அப்படி ஒரு சுற்றி வந்து வச்சுக்கவேன், நாம் ஒரு கருத்தியல் தலைவர் அப்படின்னு நம்மளை காட்டிக்கலாம் பாருங்க. அதற்கு வசதியாக எந்த கட்சிக்கு போனாலும் கொஞ்சம் யோசிச்சிருப்பான் போல. கம்யூனிஸ்ட் சொல்லவே வேணாம், ஓட்டும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. ஆல்ரெடி ஒரு 25 கோடிக்கு அந்த கட்சி அடமானம் போயிருச்சு. எனவே அந்த கட்சி வேஸ்ட்டு. வைகோ அவர்களுக்கு வாய்ஸ் இல்லை. இந்த நிலைமையில் யார் நமக்கு ஏற்ற கட்சி அப்படின்னு ஆதவ அர்ஜுனா விஜய் கொஞ்சம் யோசிப்பா போல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா புரட்சி பேசுறதுக்கு ஏற்ற கட்சி. ஏன் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தில்லாலங்கடி வேலை பார்க்கலாம் இல்லையா, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு யார் ஆதவ அர்ஜுனா, நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறேன், அவங்களோட அதிகார பகிர்வுக்காக குரல் கொடுக்குறேன், அவங்கள அதிகாரத்தை நோக்கி நகர்த்துறதுக்காக குரல் கொடுக்குறேன், அவங்கள அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்காக குரல் கொடுக்குறேன், இப்படி ஒரு டிராமாவை போட்டு அங்கே போய் ஒரு ஆட்டம் ஆடினா அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் போய் சேர்றான்னு வச்சுக்கவேன், உடனடியாக தலைவர் ஆக முடியாது. அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் போய் சேர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் என்னவா இருக்கோம்னா, அது ஒரு முக்கிய பொறுப்பை வாங்கிடணும். ஏன் அந்த முக்கிய பொறுப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய தலைவர் ஆதவ அர்ஜுனா, அதனால வெளியே வந்துட்டாரு. இப்போ அதுலேயே பொதுச் செயலாளர் இருந்தவர் விஜய்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு அப்படின்னா ஒரு பின்பத்தை உருவாக்க முடியும் இல்லையா. இதே இவங்களோட திட்டம் வச்சுக்கவேன். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போயிட்டு அங்கே திடீர்னு அவருக்கு ஞான உதவி ஏற்படுது. என்னது பாருங்க, இங்கே அமைச்சர்கள் எல்லாம் ஜாதியின் அடிப்படையில் தான் நியமிக்கிறாங்க, அது ஒரு பெரிய கேடு, சாப கேடு அப்படின்றாப்புல. ஏன் இந்த விவரம் உனக்கு தெரியவே தெரியாதா, இல்லை இன்னைக்கு தான் தெரியுமா, இல்லை அந்த அரசியல் கட்சியில் ஒர்க் பண்ணும்போது உனக்கு தெரியவே தெரியாதா, இன்னும் அதிசயமாக பேசுகிற. ஊருக்குள்ள நீதிமன்றத்தில் ஆரம்பித்து விஓ ஆஃபீஸ் வரைக்கும் ஜாதி தலை விரித்து ஆடுறதுக்கே இந்த திமுக தான் காரணம், இன்னொன்று திராவிட கட்சிகள் தான் காரணம். அது உனக்கு தெரியவே தெரியாதா ராஜா. ஏன்னா திடீர்னு விழிப்புணர்வு வந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேசுகிற. இதில் புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு, தந்திக்கு ஒரு பேட்டி, எல்லா போட்டு பேட்டி கொடுத்தா வச்சுக்கோங்க. திடீர்னு இவரை வளர்ச்சி பேட்டி எடுக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி காசு போதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் புதிய தலைமுறையில் எடுக்கப்பட்ட பேட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருந்தார். அதில் ஒரு கேள்வி ஒன்று நியாயமான கேள்வி, அது ஃபுல்லாக நான் பார்த்துட்டு கேட்குறேன். அதில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வருது? இந்த கேள்வி யாரை பற்றி கேட்கணும், மாற்றின் குடும்பத்தையே கேட்கணும். அதில் ஆதவ அர்ஜுனாவை பற்றி கேட்டே பாருங்க, நியாயமான கேள்வி. உனக்கு எங்கேருந்து வருமானம் வருது? இந்த கேள்வியை இன்னைக்கு இல்லை, இந்த திருமுருகனுக்கு அதையும் தெரிஞ்சா இல்லையா, அவன் புரட்சின்னு வந்த போய் கருதி வச்சுக்கவே இன்னும் நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க. யார் மாற்றின் குடும்பமே. நல்ல வேலை இவன்ட்டையாக கேட்டீங்களே, அதுக்கு ஏதாவது பதில் ஒழுங்காக சொல்கிறாரா, எல்லாமே கணக்கில் இருக்குது. இது ஒரு பதிலா? நீ என்னையா தொழில் பண்ணுற? அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா தொழிலையும் விட்டுட்டு ஒரு அரசியல் அதிகாரத்தில் ஒரு நியாயமான விஷயத்தை சேர்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். பேச்செல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியே, காசுக்கு என்ன பண்ணுவேன் அப்படி கேட்டால் அதுக்கு ஏதாவது தெளிவாக பதில் சொல்லணுமா இல்லையா? இல்லை இல்லை எனக்கு தேவையில்லை, போதுமான அளவுக்கு சொத்து இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த ஆள் யாருன்னு, அந்த ஆள் யாருன்னா 15 வயசில் தான் கருப்பு சட்டை போட்டதாகவும் அன்னையிலேருந்து மனசாட்சிக்கு விரோதமான விஷயங்கள்லாம் இருக்கிறது இல்லை, மக்களுக்கு விரோதமான விஷயத்தில் இருக்கிறது இல்லை. அப்படி எப்படி நீ போய் மாற்றி குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்தேன் தெரியவே இல்லையே. இந்த இடத்துல அழுத்தமாக கேட்க வேண்டிய விஷயம், அந்த ஆள்கிட்ட இன்னும் கொஞ்சம் எதிர்த்து வச்சுக்க ஓடி போயிருக்கான். என்ன கேளுங்க, ஏன்னா ஏன்ப்பா நீ வெளியே வந்துட்ட, உன் பொண்டாட்டி எதுக்குப்பா நீ வெளியே வரும்போது ஒரு 20 நிறுவனத்தை ஆரம்பிக்குது, திடீர்னு 20 நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவைங்க வருது அவங்க என்ன வச்சுக்கவேன், அது அவங்கள தனிப்பட்ட உரிமை சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஏன்டா காசு எங்கேருந்து வருது உங்களுக்குன்னு கேட்டால் ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு பதில் இருக்கா? அவன் மாமனார் ஒரு 10,000 கோடி சொத்து வச்சுருப்பான்னு வச்சுக்கவேன், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும். வெளி உலகத்தில் மலேசியா போன்ற நாடுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்தா கூட்டி கழிச்சா ஒரு 50,000 60,000 கோடி வரைக்கும் கூட இருக்கும் சொத்து. யாருக்கு? லாட்டரி மாற்றி. அவன் ஊரை ஏமாத்துற காசு தானே. ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், நாகாலாந்து, ஆரம்பத்தில் தமிழ்நாடு, இப்படி எல்லா ஊர் மக்களையும் நடுத்துறது கொண்டு வந்த காசு தானே. அந்த காசெல்லாம் ஐயா பிழைக்கிறாரு. இந்த ஆதவ அர்ஜுனா ஆரம்பத்தில் யார் அவர் கஷ்டப்பட்டு முன்னேறாரா, கிழிச்சாரு.
ஆரம்பத்தில் ஊர் அழைச்சி ரேஷன் கார்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ஆள் அந்த லெவலில் தான் வச்சுக்கவேன். திடீர்னு ஒரு 3 வருஷத்தில் கல்யாணத்தை பண்ணுறாங்க. யார்? மாத்தின் வீட்டில். அதுக்கப்புறம் வாழ்க்கையை பாருங்கள், பம்பர் லாட்ரி தான். லாட்ரி குடும்பத்தில் உட்காந்தோன்னா இவருக்கு பம்பர் லாட்ரி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சர முன்னேறாரு. ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன தொழில் பண்ணேன், என்ன தொழில் மூலம் எனக்கு வருமானம் வருது, எந்த தொழிலுக்கு வெளியே வந்திருக்கேன், நான் இப்போ வேலை பார்க்குறதுக்கு எங்கேருந்து காசு வருது தெளிவாக சொல்லுமா இல்லையா? அந்த ஆள் சொல்கிறாரு, நான் என் அறிவுக்கு கட்சிகளுக்கு நான் போதுமான அளவுக்கு என்னது அந்த ஆலோசனை இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது அந்த கட்சிகள் எப்படி பிரச்சாரம் பண்ணி சொன்னாலே எனக்கு நிறையா காசு கொட்ட தேடும். இவன் பெரிய ஐடியா மணி, ஊருக்குள்ள எப்படி கதை ஓட்டுறாமதிங்களா? அதாவது இவன் ஐடியா வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள எல்லா கட்சியும் பிழைக்கிற மாதிரி. இதெல்லாம் எவ்வளோ ஒரு பித்தலாட்டம். எனவே எடுத்தரப்புல ஆதரவு எங்கே மாற்றுறாரு அப்படின்னா, உனக்கு எங்கேருந்து இவ்வளோ சொத்து, எந்த தொழில் பண்ண, எங்கேருந்து வளர்ந்த, அதுக்கு உருப்படியாக பதில் சொல்லு. இப்போ என்ன பண்ணியிருக்க, உன் பொண்டாட்டி என்ன பண்ணியிருக்க? பதில் தெளிவாக கிடையாது. இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்து 2 வருஷம் கடினமாக உழைச்சாராம். இங்கே பாருங்கள், அவர் சேர்ந்ததுக்கு காரணம்னு சொல்கிறேன். என்னென்னா, அவங்க என்னை சேர்க்கும்போது வியூக வகுப்பாளராம், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்டாக சேர்த்தாங்களாம். அதுக்கப்புறம் என்னோடய உழைப்பெல்லாம் பார்த்து பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க. அந்த கட்சியில் எனக்கு தெரிஞ்சு 16 வருஷம் உழைச்செல்லாம் பார்த்திங்க. அவனா திடீர்னு பொதுச் செயலாளர் ஆகிட்டேன். அவங்க உழைக்காத உழைப்பு நீ என்ன உழைச்சே எனக்கு தெரியவே இல்லையே. திடீர்னு அந்த கட்சி 10% கொண்டு வந்துட்டேன். அந்த கட்சி அப்படியே தான் இருக்குது, அது ஒரு ஜாதி கட்சியாக தான் இருக்குது. திடீர்னு உனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அது கட்டி அணையும் போது தெரியுது காசு நல்லா விளையாண்டுருக்கு. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் நடத்தினாராம். அவர் சொல்கிறார், என்னன்னு, விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தினாராம். ஏடா மது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்க, அது என்ன லட்சத்தில் நடத்தினேன்? மத்திய அரசு போய் கட்டிக்கிற, ஊரில் ஆள்றது மாநில அரசு திமுக, அதை வழியில் கூட வக்கு இல்லை. ஆனால் மத்திய அரசை கடிச்சிக்கிட்டு இருக்க. அப்புறம் இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. அந்த செய்தி சில வருடங்களுக்கு முன்பு வந்தது. அது நீங்களே பாருங்கள், புரியும். அது என்ன அப்படின்னா, கேரளாவில் 2 முக்கியமான தொழிலர்கள் மாற்றுறாங்க. தொழிலர்கள் சொல்லிக்க வேண்டியதான். யார் அப்படின்னா மார்டின், இன்னொரு நபர் யாருங்க இல்லைங்க, யார்? எஸ்என்ஜே ஜெயமுருகன், இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய லிக்கர் ஃபேக்டரியோட ஓனர். இந்த 2 பேரில் இருக்கு இல்லையா, இந்த 2 பேர்ட்டு பணவர்த்தனை மிக முக்கியமாக லாட்டின் மார்டினுடைய பணம் இந்த எஸ்என்ஜே ஜெயமுருகன் போலதுன்ற விஷயம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாராய ஆலைகள் இயங்குறது ஒரு படம் திமுக காரணம், இன்னொரு படம் அந்த நிறுவனங்களை உருவாக்குறதுக்கும் அது பெரிய இயக்குறதுக்கு யார் காரணம்? இந்த 6 வருஷோட மாமனார் இருக்கார்ல, யார்? லாட்டரி மார்டின், அவர் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இந்த மாதிரி மாநாடு போடுறதுக்கு ஒன்று சும்மா விடக்கூடாது. அதில் ஊருக்கு உபதேசம் வேற. அந்த மாநாடு போட்டாராம், அந்த மாநாடு வலியுறுத்தினாராம். என்ன நீ வலியுறுத்தின? பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கருத்து ஒன்று சொல்லியா, எனக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு. என்ன கேளுங்க, காந்தி என்ன தெரியுமா செஞ்சாரு? காந்தியா? டேய், உன் குடும்பமே அந்த பக்கம் போகக்கூடாதா? காந்தியை பற்றி பேசுறீங்க. காந்தி என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் ஒரு கருத்தை உள்வாங்கி அது பிரச்சாரம் மாற்றுவார். சரி, இப்போ நீ என்ன பண்ண போற? உங்க மாமனார் மார்டின் லாட்டரி வித்து 25 குடும்பத்தை நடுத்தர் கொண்டு வந்து சரின்னு சொல்லி அதை பிரச்சாரம் பண்ண போறியா? அதனால இவர் சமூக தளத்தில் ஒரு கருத்தியல் தலைவரை உருவாக்குறதுக்கு வேலை பார்க்க போகிறான். நீ வேலை பார்க்குற ஒன்று வேலை பார்க்கலாம். என்ன தெரியுமா, ஊரில் உருப்படியான ஒரு வேலை இருக்குது. உங்கள் மாமனார் இருக்கல, அவர் மாட்டி விடுறது. நீ ஊருக்கு மாட்டி விட்டுன்னு வச்சுக்கவேன், அது விட ஒரு பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. நீ எதுவுமே செய்வேனா ராஜா, உங்கள் மாமனாரை மாட்டி விடு, உன் குடும்பத்தை மாட்டி விடு, உன் பொண்டாட்டியை மாட்டி விடு. மாட்டிட்டு வச்சுக்கவேன், அப்போ தான் நீ மிகச்சிறந்த தலைவன். இந்த காந்தியை பற்றிலாம் பேசுறதில்ல, அதெல்லாம் அது வரைக்கும் பேசாத. பேசுகிறதா உன் குடும்பத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் பேசு. பச்சையாக போய் சொல்கிறான். எங்கே இடத்துல இது? அந்த மேடையில் யார்? விஜய் வச்சுட்டு அந்த மேடையில் மன்னர் பரம்பரைன்னு திமுகவுடைய தலைமை குடும்பமான கருணாநிதி குடும்பத்தை சொல்கிறான். நான் சொல்லலாம், மக்கள் சொல்லலாம், நீலாம் சொல்லவே கூடாது. அதுக்கடுத்து வரேன். அந்த குடும்பத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் 4 படம் நடிச்சுட்டு நேற்று வந்தவங்க டெப்டி சிஎம்மாக ஆக முடியுதுன்னா இங்கே யார் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். அதில் இவர் சொல்கிறா அது கருத்தான், அது பொது கருத்து, நான் யாரையும் சொல்லவே இல்லை. இந்த பாரு, இந்த மாதிரி ஜகஜால வேலையெல்லாம் ஊருக்குள்ள நல்லா பார்த்தாச்சு. கருணாநிதியே பார்த்துருக்கீங்க இந்த ஊர். நீ என்ன நினச்சிருக்க? நீ 2 கருணாநிதி நினச்சிருக்கியோ? எனவே இவங்க நேரடியாக திமுக இல்லையா, அதனுடைய தலைமையை தான் விமர்சனம் பண்ணுறாங்க, திட்டமிட்டதை விமர்சனம் பண்ணுறாரு. ஒரு கட்சிக்குள்ளே உட்காந்து அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கக்கூடாது, நம்ம திட்டமிட்டு அதை விமர்சனம் பண்ணணும், அது ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறணும், அதன் வழியாக நம்முடைய பேர் இருக்குல்ல போய் ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் கட்சியை விட்டு வெளியே வரணும், அதுக்கப்புறம் விஜயன் தான் கருத்தியல் தலைமை சொல்லணும், கடைசியாக அங்கே போய் ஐக்கியமாகணும். இதே பிளான் வச்சுக்கோ. அப்போ இவங்க சேர்ந்துக்கிட்டு திமுக தோக்கடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கவே, அதோட கேடக்கிருக்கீங்க எதுவுமே கிடையாது. ஏன் கேளுங்க, ஏன்னா இந்த விஜயும் ஆதவ அர்ஜுனோட தற்காலிக பிளான் என்ன எங்களுக்கு தெரிகிற வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுகவோட தீவிர எதிர்ப்பாளர்கள் நாங்கள், திமுகவை எங்களால் தான் வீழ்த்த முடியும் இப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டு இருக்கு இல்லையா, ஊருக்குள்ள எல்லா பேரும் திமுக எப்படா விழுகான்னு இருக்காங்க, மக்கள்லாம் வெறுப்பாக இருக்காங்க. அந்த ஓட்டை 2ஆக பொழக்கணும். பாதி பொழக்க வச்சுக்கவேன், திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துடும். எதிர்ப்பு ஓட்டப்பெல்லாம் பொழக்கிறதுக்கு தான் இவ்வளோ வச்சுக்கவேன். அப்படி எதிர்த்து நிற்கும் போது நம்ம கூட்டணியெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் வச்சுக்கவேன், சேர்த்துக்கிட்டோம்னா
நம்ம என்ன கிடைக்கிது, ஒரு நல்ல ஓட்டு சேதத்தோட நம்மளால் முடிஞ்சால் எதிர்கட்சியாக உட்காருவோம். பின்னாடி எதிர்காலத்துக்கு அப்புறம் யார், எம்கே ஸ்டாலின் ஒருவேளை அவர் காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சிக்கே வந்துடலாம். இதுதாங்க இவங்க பிளான். அதாவது எடுத்தெடுப்பாக நம்ம முதலமைச்சர் முயற்சிக்கலாம். முதல் எதிர்கட்சி வரதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஆகும். அப்போ எதிர்கட்சியாக வர்றதுக்கு நம்ம திமுக இருக்கு இல்லையா, அதை விமர்சனம் பண்ணி வச்சுக்கலாம். திமுக தூக்கி போட்டு மிதிப்பான். அவன்கிட்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ளே போயிடுவோம். இது என்ன உடன்படிக்கை வந்து தெரியுமா, திமுக போய் உங்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், அதுக்கு உங்களுக்கு எதிரான ஓட்டு இருக்கு இல்லையா அதை உடைக்கிறோம். இதை போட்டு தான் இவங்க பிளான் போட்டு உள்ளே வராங்க. யார், விஜயும் ஆதவ அர்ஜுனாவும். இதே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே திடீர் தலைவர்கள் உருவாகிறது இல்லையா, இது சமீப காலங்கள் அதிகரிச்சிருச்சு. அதாவது ஒரு காலகட்டத்தில் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அண்ணாதுரையோ கருணாநிதியோ இல்லை சொல்லின் செல்வன் சம்பத்தோ நெடுஞ்செழியனோ இவங்க எல்லாருமே களத்தில் நின்றாங்க. மக்கள்கிட்ட நின்று மக்களை சந்திச்சு ஒரு 20 வருஷம் பொது வாழ்க்கையில் நின்று அவங்களோட பேர் போய் சேர்ந்து அவங்களோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து சரியோ தப்போ கருத்து வேறுபாடு இருக்கட்டும், ஆனால் களத்தில் உழைச்சிட்டு வந்தானுங்க. ஆனால் இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா மாதிரி காசு இருக்குது, நம்ம குறுக்கெலாம் எப்படி வரலான்னு மீடியா எல்லாத்துக்கும் ஒரு படி அளந்துட்டு அந்த செய்தி ஒரு படி அளந்துட்டு திடீர் தலையில் உருவாயிட பாருங்க. அதாவது நேற்று வரைக்கும் அக்கறை இல்லாமல் என்னமோ கண்ணமும் காதையும் மூடிக்கிட்டு வாழ்ந்த மாதிரியும் இன்றைக்கி தான் நாட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் இருக்காயில, இவங்களோட ஒரு வடிகட்டின மக்கள் விரோத சக்தியை பார்க்கவே முடியாது. எனவே விஜய் ஆதவ அர்ஜுனோட கூட்டணி இருக்கிறியா, அதோட சேர்த்து சத்தியபாமா காலேஜெலாம் வருதுன்னு வச்சுக்கவேன், ஒவ்வொன்றா வருவாங்க, வெயிட் பண்ணுங்க, அவன் வந்துட்டு ஒவ்வொன்றா அடிக்கிறேன். இந்த கூட்டணி பாருங்க, இது வர வழியும் தப்பு, போகிற வழியும் தப்பு, போடுற பிளானும் தப்பு, இது எல்லாமே குறுக்கு பூச்சியில் தான் வராங்க.